ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா இந்த மாதம் ஒரு முக்கியமான பயிற்சிங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பாருங்க, குரு பகவான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். அதே போல் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஜூன் 22ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. சூரிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு பண வரவுல ஒரு திருப்தி கிடைக்கும். பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பதனால. ஆனால் பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வியாபாரத்தில், சொந்த தொழிலில் நல்ல ஒரு பண வரவுகளை இந்த மாதம் பார்க்க முடியும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள். அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் இந்த மாதம் விரயஸ்தானத்துக்கு வராது. ஜூன் 15ஆம் தேதி 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல மறைவா அமர இருக்கிறார். சூரியன் மறைவது பாருங்க அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் புதன் பாருங்க விரையாதிபதி இந்த மாதம் விரயஸ்தானத்தில் கிட்டத்தட்ட பாருங்க ஜூன் 22ஆம் தேதி வரை இருக்கிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு விரையாதிபதி பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்போ சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் சொத்து வகையில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் இந்த மாதம் கட்டி முடிக்கலாம். எழுதப்படாத இடத்தெல்லாம் இந்த மாதம் எழுதலாம். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த மாதம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் எதையாவது போட போகிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு விரையாதிபதி பலமாக இருக்கிறார். கூடவே 4ஆம் அதிபதியும் இருக்கிறார். அப்போ ஜூன் பாருங்கள் 8ஆம் தேதி வரையும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்துல கேது இருப்பது பாருங்கள் உங்களுக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை இதை கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் பேச்சினால பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது வீண் விவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுப்பார். கிட்டத்தட்ட கேது 2ஆம் இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க. இந்த 2026 11ஆவது மாதம் வரையும் பாருங்கள் உங்களுக்கு கேது 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த 2026 11ஆவது மாதம் வரையும் பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் பாருங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த மாதம் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 20ஆம் தேதி வரையும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் செய்யலாம் இந்த மாதம். அதே போல் குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலேருந்து குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும். ஒரு சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இந்த மாதம் 10ஆம் இடம் வலுப்பது பாருங்கள் உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப செலவுகளை இந்த மாதம் பார்க்க முடியும். செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்து தனது 4ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிப்பீங்க அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ 10ஆம் இடம் வலுப்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லாங்க. ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போகிறார்.
செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது பாருங்கள், சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது, ஏன்னா அது பாதகஸ்தானங்கிறதுனால, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து செய்யணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் இந்த மாதம் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், குரு பகவான் இந்த மாதம் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி இரவே பாருங்கள் குரு பகவான் ராசிக்குள்ளே வரார். அதே போல் பாருங்கள், குரு பகவான் ராசிக்குள்ளே வர்றதுனால பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், ராமபிரானுக்கு ராசிக்குள்ள குரு வந்த காலகட்டத்தில் தான் சீதையை பிரியும் நிலை ஏற்பட்டது. அதே போல் தன்னுடைய அரச பதவியை துறக்க நேரிட்டது, காட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்குள்ளே குரு இந்த மாதமே வராரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் ராசிக்குள்ளே குரு இருப்பார். குரு வந்து அதிசாரமாக போனாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கணக்கு ராசிக்குள்ளே. அப்போ இந்த 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக இருக்கணும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எளிதில் பணம் கொடுக்கக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்ம குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு அடுத்த வேலைக்கு மாறுறது, திடீர்னு வேலையை ராஜினாமா பண்ணுறது, பாருங்கள் திடீர்னு வேலை வேணான்னு எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் ஆகாது. அப்போ ஜென்மகுரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதே வேலையில் தொடர்ந்து இருப்பது நல்லது. இந்த ஒரு வருஷத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போன பிறகு நீங்கள் எங்கே மாறினாலும் பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனால் ஜென்மகுரு காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்காது. அதையும் பார்த்துக்கணுங்க. அப்போ ஜென்மகுரு காலகட்டத்தில் மன அழுத்தம் வரும். நிறைய பேருக்கு ப்ரெஷர் வந்து உடம்புல அதிகரிக்கும். அப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாடு வேணும். அதே போல் பாருங்கள், சித்தர்களை தொடர்ந்து வணங்கி வருவது நல்லதுங்க. முக்கியமாக சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடி, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில். மற்றபடி குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் நிதானம் இருந்தால் பாருங்கள் இந்த குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் விரயத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து விரயத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் வண்டி வாகனத்தை புதுசு மாற்றுறது, அதே போல் ஏதாவது சொத்து வகையில் ஏதாவது செலவு பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் செய்ய முடியும். ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சுக்கிரன் விரயத்தில் இருப்பார். ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பாருங்கள் ராசிக்குள்ளே வரார். குருவும் ராசிக்குள்ளே இருப்பார், கூடவே சுக்கிரனும் இருப்பார். அப்போ 4க்கும் 9க்கும் அதிபதியான 2 கிரகமும் பாருங்கள் ராசிக்குள்ளே இருப்பாங்க. இது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு கௌரவ பதவி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், திடீர் பணவரவு, திடீர் யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சுக்கிரனும் குருவும் இந்த மாதம் ராசிக்குள்ளே இருப்பது அதிர்ஷ்டம், திடீர் பதவிகள், உயர் பதவிகள், இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வராத பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சேருங்க. ஜூன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருப்பது ரொம்ப இளமையாக தெரிவிங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே போல் பாருங்கள் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்கள். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். இந்த குரு ராசிக்குள்ளே வருவதனால நிதானமாக இருந்தால் பாருங்கள் குருவால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6, 7, 8 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீனுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.
மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 2, 3, 4, 5, 6, ஜூன் 12, 13, 14, ஜூன் 17, 18, 19, ஜூன் 22, 23, அதே போல் ஜூன் 29, 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.